சைபர் கிரைம்ல நீங்க விக்டிமைஸ் ஆகுறீங்க அப்டின்னா, உங்களோட இன்வால்வ்மென்ட் இல்லாம நீங்க விக்டிமைஸே ஆக முடியாது. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு அப்டின்னா, அந்த ட்ராப்ல தெரியாம நம்ம போயிட்டோம் அப்டின்னா தான் நம்ம அதுல மாட்டிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அன்னோன் பெர்சன் உங்களுக்கு வந்து ஒரு சாட் ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, சாட் ரெக்வெஸ்ட் குடுத்தாங்க சாட் பண்ணுங்க அது தப்பு கிடையாது. உடனே நம்ம வீடியோ கால்ல பேசலாம் வாங்க அப்டின்னு சொன்னா பிலீவ் பண்ணாதீங்க. அந்த மாரி விஷயங்கள பிலீவ் பண்ண ஒரு அன்னோன் பெர்சன் அவ்வளோ சீக்கிரத்துல யாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப இங்க ஒரு இட்ஸ் கால்ட் ஹனி ட்ராப் அப்டின்றது. ஸோ இந்த மாரி ஒரு 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 லுக்ரேட்டிவான ஒரு கன்டென்ட்ட குடுத்து நீங்க வந்து உடனே வந்து நம்ம வீடியோ கால்ல பேசலாம்ன்றபோது அது ஒரு ஹனி ட்ராப்ல நம்ம போய் மாட்டிக்கிறோம். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய வந்து லைக் உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கு, இல்ல BMW கார் பரிசா விழுந்திருக்கு அப்டின்னு கால் பண்ணுவாங்க. அத பார்த்து நெறைய பேர் ஏமாந்துடுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு கிஃப்ட் குடுக்க போறோம் அப்டின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கஷ்டப்படாம யாருக்கும் எந்த பணமும் வராது. அப்டி யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்டின்னா, நம்ம யோசிச்சா நமக்கு தாராளமா தெரியும். ம். ஏன்னா நம்ம வந்து ஒரு லாட்டரிக்கு அப்ளையே பண்ணல. நம்மளுக்கு ஏன் லாட்டரி விழுந்திருக்கு? நம்ம எங்கேயும் போய் எதுவுமே எழுதி குடுக்கல. அப்புறம் ஏன் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க நம்மளுக்கு? அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம எதுக்காக ம். நம்மளுக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க? இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங்கே மோர் தென் எனஃப். இதுக்கு நம்ம வந்து ம். ரொம்ப பெருசா திங்க் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல. சிம்பிள் ஒரு ஒரு காமன் மேன் அவனோட லாஜிக்கல் திங்கிங் இது 2 விஷயம் தாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, கிரீடி பேராசை. இன்னொன்னு வந்து ஃபூலிஷ்னஸ். இது வந்து ம். படிச்சவங்க, படிக்காதவங்கன்ற வித்தியாசமே இதுல கிடையாது. ஸோ நல்லா படிச்சவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேராசையில இந்த வலையில போய் மாட்டிக்கிறாங்க. ஒண்ணுமே படிக்காதவங்க கூட இதுல மாட்டாம நெறைய பேர் இருக்கிறாங்க. சில மெசேஜ்லாம் வந்து லிங்க் அனுப்புவாங்க. அத ஓப்பன் பண்ணாலே உங்க மொபைல ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்களே சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஆமாங்க. அது கண்டிப்பாங்க. எனவே இப்ப பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இது ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல தான் நடக்கும். உங்களுக்கு ஆப்பிள பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஆப்பிள் ஐ ஸ்டோர்ல என்ன அப்ளிகேஷன் இருக்கோ, அத மட்டும் தான் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். இதே ஆண்ட்ராய்ட ம். பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல இல்லாத அப்ளிகேஷனும் லிங்க் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ லிங்க் மூலியமா பிகாஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் லிங்க்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடும். பட் உங்க மொபைல்ல அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகி உட்காந்துச்சா இல்லையான்னு ஆன் ஸ்கிரீன் ஐகான் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆன் ஸ்கிரீன் ஐகான் இல்லன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓ! அந்த மாரி நெறைய வந்து ஆன் ஸ்கிரீன் ஐகான் இல்லாம நெறைய அப்ளிகேஷன சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க ம். மொபைலோட கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. அது வந்து பெரிய அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்ப நீங்க ம். சிம்பிளா சொல்லப்போனா டீம் வியூவர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல AnyDesk யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாரி ஒரு அப்ளிகேஷன தான் கிரிமினல்ஸ் இந்த மாரி ஒரு லிங்க் மூலியமா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட் ம். பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரோல் மொபைலோட கண்ட்ரோல் அவன் கைக்கு இருக்கு. நம்ம என்னெல்லாம் ம். ஆப்பரேட் பண்றோமோ அது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஒரு ம். பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்றீங்க உங்க மொபைல்ல அப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் அவனுக்கு தெரியும். ஓடிபி வந்தா அந்த ம். ஓடிபி தெரியும். அத ம். வச்சு அவன் டிரான்சாக்ட் பண்ணிப்பான். இப்படிதான் நெறைய ம். நடக்குது. குறிப்பா வந்து எந்த மாதிரியான யூசர்ஸ சார் இது மாரி கிரிமினல்ஸ் வந்து குறி வைக்கிறாங்க? என்ன பர்ப்போஸ்க்காக குறி வைக்கிறாங்க? இது 2 விஷயம் தாங்க. ஒண்ணு வந்து பணம், இன்னொன்னு வந்து டேட்டா. ஒண்ணு ம். பணம் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒண்ணு நீங்க வந்து அதிகமா பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து உங்க ம். அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே வந்து அமௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா இருக்கு, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்துரும். ஸோ அப்படி எஸ்எம்எஸ்ல வந்துருச்சு அப்படின்னா, அத வச்சு கிரிமினல் வந்து தெரிஞ்சுப்பாங்க. உங்க அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்றது. ஸோ அத எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க மொபைல் பேங்கிங் பை டிஃபால்ட் வச்சிருப்பீங்க. அந்த மொபைல் பேங்கிங் ஆக்சஸ் பண்ணி பார்ப்பான். ஆக்சஸ் பண்ணி அதன் மூலியமா ஒரு ஓடிபி வருது அப்படின்னா, அதையும் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் உள்ள இருக்கு அப்படின்றதுனால, அதன் மூலியமா அவன் பணத்த எடுத்துக்குவான். அதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இன்னொன்னு வந்து டேட்டா. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இன்னும் லைக் இந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த லோன் அப்ளிகேஷன்லாம் நெறைய பார்த்திருப்பீங்க. ரூ. 2000 லோன் குடுக்குறோம், ரூ. 3000 லோன் குடுக்குறோம்னு சொல்லிட்டு நெறைய பேர் அத ஆன்லைன்ல போயிட்டு இன்ஸ்டன்ட் லோன்லாம் வாங்குவாங்க. ஸோ அவங்க கிட்ட பணம் குடுத்துருவாங்க. பட் என்ன பண்ணுவாங்க, சப்சிக்வென்ட்டா அவங்க மொபைல்ல இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துப்பாங்க. அதுல சில பர்சனல் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ எடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து எனக்கு ஒரு 50,000 குடு. அப்படி இல்லன்னா இந்த ஃபோட்டோவ உங்க கான்டாக்ட்ஸ்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டி பணம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாரியும் நெறைய நடக்குங்க. ஸோ இந்த கிரிமினல்ஸ் வந்து காமனா எல்லாருக்குமே வலை விரிக்கிறது தான் இது. நம்மளா போய் தான் அந்த வலையில மாட்டிக்கிறோம். எல்லாருக்குமே அந்த மெசேஜஸ் வரும். மெசேஜ் வராம இருக்கவே இருக்காது. ஒரு செல்ஃபோன் ம். நம்பர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் வரும். ஒண்ணு அத ம். நெறைய பேர் அத இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. சில பேர் அது உள்ள போய் பார்க்கும்போது தான் அதுல மாட்டிக்கிறாங்க.